நிறைய படிச்சு நல்ல மார்க் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எல்லாம் திங்க் பண்ணிட்டு இருப்பீங்க. பட் அதுக்கான எஃபோர்ட்டையும் நீங்க நிறைய போட ஆரம்பிப்பீங்க. அந்த மாதிரி எஃபோர்ட் போட்டு நீங்க படிக்கணும்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களால கன்சிஸ்டன்ஸா ஒரு 1 ஹவருக்கு மேல படிக்க முடியாது. ஏன் அப்படி 1 ஹவருக்கு மேல உங்களால படிக்க முடியல அப்படின்னா, அதுக்கான ப்ராப்பரான பிளானை நீ போடல அப்படின்னு அர்த்தம். ஏன் ஒரு 1 ஹவருக்கு மேல உங்களால படிக்க முடியல அப்படின்னா, ஒரு 1 ஹவர் நீ படிக்கிற அப்படின்னா அந்த 1 ஹவர்ல ஒரு 20 மினிட்ஸ்க்கு ஒரு தடவையோ இல்ல ஒரு ½ அன் ஹவருக்கு ஒரு தடவையோ நீங்க என்ன பண்ணணும், மைண்டுக்கு ஒரு சின்ன ரிலாக்ஸேஷன் கொடுக்கணும். அதாவது ஒரு 20 மினிட்ஸ் படிச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் ஜஸ்ட் போயிட்டு வெளியில போய் ஒரு வாக் பண்ணிட்டு வரலாம், இல்லைன்னா ஒரு மியூசிக் கேட்கலாம், இல்லைன்னா ஏதாவது ஒரு சின்ன ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு வரலாம். அந்த மாதிரி நீங்க கேப் விட்டு, அதாவது கேப்னா லாங் கேப் கிடையாது, ஒரு 1 ஹவர்ல 2 டைம்ஸ் ஒரு 5 மினிட்ஸ் கேப் விட்டு நீங்க படிச்சீங்க அப்படின்னா நீங்க படிக்கிற விஷயம் கரெக்டா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். மைண்ட்லயே அதே மாதிரி கரெக்டா நீ வச்சிருப்ப அந்த விஷயங்களை. ஒரு சில ஸ்டூடெண்ட் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா கண்டினியூவா ஒரு ½ டே இல்ல ஒரு 3 ஹவர்ஸ் புக்கும் கைமாவே வச்சுட்டு இருப்பாங்க. பட் ஆனா பிசிக்கலாவும் அவங்க ஒரு சில ஹர்ட்லாம் ஆவாங்க. பாடி பெயின் இருக்கலாம், முடியல அப்படின்ற ஒரு டயர்ட்னஸ் இருக்கலாம். அதுக்காக தான் என்ன சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எவ்ரி 25 மினிட்ஸ் இல்ல 20 மினிட்ஸ் ஒன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஷார்ட் 5 மினிட்ஸ் பிரேக் கொடுக்கறது நல்லது அப்படின்னு சொல்றேன். அப்படி நீங்க அந்த மைண்டுக்கு பிரேக்கே கொடுக்காம நீங்க கன்சிஸ்டன்ஸா படிச்சுக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா ஒரு கட்டத்துல நீ டயர்ட் ஆயிடுவ. அடுத்த ½ டேவை நீ வேஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். உன்னால கன்சிஸ்டன்ஸா படிக்க முடியாது. இதுதான் படிக்காததுக்கான ஒரு ரீசன். ஐ மீன் கன்சிஸ்டன்ஸா எனக்கு படிக்கவே முடியல, நான் கொஞ்ச நேரம் படிக்கிறேன், என்னால அதுக்கப்புறம் அடுத்த ஒரு ½ டேவை பிளான் பண்ண முடியல அப்படின்னு ஃபீல் பண்றீங்க இல்லைங்களா? இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. எவ்ரி 1 ஹவருக்கு 2 டைம்ஸ் பிரேக் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீ படிச்சு பாரு. அடுத்த படிக்கிற விஷயங்கள் எல்லாமே உன் மைண்ட்ல கரெக்டா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நான் என்னுடைய ஸ்டூடெண்ட்டுக்கு எப்படி பிளான் பண்ணி கொடுப்பேன் அப்படின்னா, ஒரு 1 ஹவர் டைம் கொடுத்து 1 ஹவர்ல பாத்தீங்கன்னா ஒரு 4 டாபிக்கோ இல்ல ஒரு 3 டாபிக்கோ நோட் பண்ணி கொடுப்போம். அந்த 3 டாபிக்கை அவங்க படிக்கணும், அதுதான் அவங்க கமிட்மெண்ட். இந்த 3 டாபிக்கை 1 ஹவர்ல படிச்சுட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு டெஸ்ட் மாதிரி பிளான் பண்ணி கொடுப்போம். அந்த டெஸ்ட் அப்போ 1 ஹவர் அவங்க படிக்கிறாங்க, ஒரு ½ அன் ஹவர் அவங்க டெஸ்ட் எழுதுறாங்க. அந்த ½ அன் ஹவர் எழுதும் போது ஆட்டோமேட்டிக்கா மைண்ட்க்கு ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். மறுபடியும் ½ அன் ஹவர் எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் படிக்கிறதுக்கான பிராக்டிஸை கொடுப்போம். இந்த மாதிரி படிக்கிறதுனால கொஞ்ச நேரம் படிக்கிறாங்க, பிசிக்கலா கொஞ்ச நேரம் நல்லா ஆக்டிவேஷனா படிக்கிறாங்க, அப்புறம் எழுதுறாங்க. மைண்டுக்கு ஆட்டோமேட்டிக்கா ரிலாக்ஸேஷன் சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். அப்படி சேஞ்ச் ஆகிறதுனால அவங்க அழகா படிக்கிறாங்க. அதே மாதிரி டெஸ்ட் எழுதி பார்க்கறதுனால இன்னொரு பெனிஃபிட் என்ன பாத்தீங்க அப்படின்னா, அவங்க மிஸ்டேக்ஸை ரெக்டிஃபை பண்ணிக்கிறதுக்கு ஒரு நல்ல சான்ஸ் தான் இருக்கு. இதுதான் நானும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். நீங்களும் அதே மாதிரி நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. கண்டிப்பா சக்சஸ்ஃபுல்லா படிக்க ஆரம்பிப்பீங்க.